அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புனித தலத்தை உங்களை சந்திக்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் தட்சிணாமூர்த்தி. நம்ம இருக்கிற திருக்கோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ராமேஸ்வரம் நகராட்சியில் இருக்கிற ஸ்ரீ ராமநாத சுவாமி டெம்பிளில் இருக்காங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள். அதிகாலையில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு இந்த பக்கம் வரணும். வந்துட்டு அக்னி தீர்த்தம், அதாவது நம்ம கடற்கரையில் நீராடிட்டு அதுக்கப்புறம் நம்ம 22 புண்ணிய தீர்த்தத்தில் நீராடிட்டோம். அதாவது ராமர் சிவனை வழிபட்டதாக கூறப்படும் டெம்பிளுங்க இது வந்து. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டடின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, போனதேது புருவதேது போரிடும் குலாமரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம 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 வென்ற நாமமே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள், அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரே, அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுவே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன், இடக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூழமான்மழு, எடுத்த பாத நீழ்முடி எண் திசை. நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சு கிட்டத்தட்ட சுவாமி எல்லாரையும் பார்த்துட்டோம். நாங்கள் ராமநாத சுவாமி, பர்வதவர்தினி தரிசனம், 2 பேருடைய தரிசனம் நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ராமர் இந்த ஸ்தல புராணத்தை முதல் சொல்லிடுறேன். இந்த ஸ்தலம் எப்படி உருவாச்சுன்னு, கிட்டத்தட்ட ராமர் தன்னுடைய மனைவி சீதாவை மீட்பதற்காக ராவணை வந்து வதம் செய்கிறாரு. வதம் செஞ்சு அந்த பாவத்தை போகிறதுக்காக வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் லிங்க வழிபாடு செய்கிறாரு. அதாவது வந்து பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக சிவனையே வழிபடுற இடம் தான் வந்து ராமநாத சுவாமி டெம்பிள் ராமேஸ்வரம். கிட்டத்தட்ட வந்து இந்த சிவன் லிங்கம் எடுத்து வந்து அனுமனாவும், மண்ணால் சிவனை செஞ்சது வந்து நம்ம சீதா பிராட்டியாகவும் வந்து சொல்லப்படுது. கிட்டத்தட்ட வந்து 2200 வருஷம் பழமையான கோவிலுங்க இது. கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்து கட்டி முடித்தது பாண்டிய மன்னர்கள் தான். கடைசியாக சேதுபதி மன்னர்களால் முடிக்கப்பட்டது, நாயக்க மன்னர்களால். 1000 கால் மண்டபம், அப்புறம் கோவிலுடைய உற்சவர் வடிவம்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்போம். ராமநாத சுவாமி நமக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு லிங்கம் மட்டும்தான் இல்லை, நம்ம லிங்கம் மட்டும்தான். 22 தீர்த்தம், அப்புறம் வந்து இந்த 22 தீர்த்தம், அதுக்கப்புறம் அதிகாலையில் அக்னி காலையில் குளிக்கிற அந்த அக்னி தீர்த்தம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 22 தீர்த்தம் இருக்குது கோயிலில். அப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து பெருமானை தரிசிக்கிறோம். அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இங்கே பர்வதவர்தினி அவங்கள தரிசிக்கிறோம். ஆமாம், காசியில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி, அதுக்கு நிகராக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அன்னபூர்ணி, அப்புறம் ராமநாத சுவாமி. அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே ஆஞ்சநேயர் சிற்பங்கள், அப்புறம் விநாயகர் சிற்பங்கள் அங்கங்கே குறிப்பிட்டப்பட்டிருக்கு. என்ன இந்த ஸ்தலத்தில் இப்போ பெரிய விஷயம்னா 22 கிணறுகள், அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் உலகத்திலேயே முதல் முறையாக அதிக
படியான வந்து ஆயிரங்கால் மண்டபம் இருக்கிற இடம் ரொம்ப குறிப்பிடப்படுது. அதாவது நீண்ட வராண்டான்னு சொல்லுவாங்கல்ல, ஹால். உலகத்திலே மிகப்பெரிய நீண்ட ஹால் இருக்கிற இது மட்டும்தாங்க. சிற்பங்களும் அம்சமாக இருக்கும் இதில் நம்ம பார்க்கும்போது. இதில் பெருமை கூடிய வேண்டிய விஷயம் என்னென்னா, ராமாயணத்தில் குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்குது. அதாவது வால்மீகி ராமாயணத்தில் இந்த இடம் குறிப்பிடப்பட்டிருக்கு, ராமேஸ்வரம். மற்றும் வந்து 22 தீர்த்த கிணறு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பன்னீர் ஜோதிலிங்கம். அதுக்கப்புறம் வந்து 17 அடி உயரத்தில் சிறப்பு வாய்ந்த ஒரு நந்தி சிலை இருக்குது. அதாவது இந்த இடத்துல அதிகாரமே அவர்கிட்ட தான் ஒப்படைச்சதாக கூறப்படுது கிட்டத்தட்ட. அப்புறம் பார்த்தா இந்த இடத்துல நீண்ட ஹால். இது இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த ஹாலு நம்ம ஆயிரங்கால் மண்டபம்னு குறிப்பிடுவோம். இது உலகத்திலே மிகப்பெரிய ஹால் இருக்கிற இடம் இது மட்டும்தான். 5 முகங்களை காட்டியதும் இந்த கோவில். ஹனுமனும் 5 முகங்களை காட்டிய இடமும் இதுதான். வந்து கிட்டத்தட்ட ஹனுமன் எடுத்துகிட்டு வந்த லிங்கம் தான் இங்கே இருக்கிறதா குறிப்பிடப்படுது. இங்கே காசியும் ராமேஸ்வரமும் வழிபடுற இதில் இடைப்பட்ட வழிபடுற முறை ஒன்று இருக்குது. அதாவது ராமேஸ்வரத்தில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு கடல் மண்ணை எடுத்துகிட்டு போய் காசியில் இருக்க லிங்கத்துக்கு வழிபட்டுட்டு, ப்ளஸ் அங்கே போய் நம்ம கங்கையில் முழுகிட்டு அங்கே இருக்கிற நீரும் மணரும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வழிபடணுன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது. மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இங்கே வழிபட்டுருக்காங்க. அதை ரீசெண்டாக ஒரு திரு மோடி அவர்களும் வந்திருக்காரு, பிரதம மினிஸ்டர். வந்து நம்ம 22 தீர்த்த கிணறு மற்றும் இதனுடைய அவர் வந்தது போனது கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. சுற்றிலும் நம்ம கோயிலை பார்த்தாலே வந்து இப்போ முன்னே இருந்ததோட ராமேஸ்வரம் நிறைய வேறுபட்டு இருக்குது. நீங்கள் வந்தால் இந்த கோவிலை கண்டிப்பாக இருக்கிற எல்லா பக்தர்களும் வந்து தரிசித்தே ஆகணுங்க. அந்த அளவுக்கு இருக்குது. சிவனை வழிபடுறதுக்கு இவ்வளோ பெரிய புண்ணியஸ்தலம் கட்டி இதை பாதுகாக்கிறான்றது நம்ம அறநிலையத்தையே பாராட்டணும். டீசெண்டாக இருக்குது கோவிலை சுற்றி பாதுகாத்து கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.